அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 7ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆணி 23ஆம் நாள். இன்றைய திதி வளர்பிறை த்விதியை திதி, அதாவது 2ஆம் திதி. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கூலிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை. காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும், இன்றைய தினம் அவசியம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பல சிறப்புகளுடன் கூடிய ஒரு மிக மிக சிறப்பான நாளாகும். இன்றைய நாள் சுபமுகூர்த்த நாள். சுபமுகூர்த்த நேரம் என்பது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை சுபமுகூர்த்த நேரமாக அமைகிறது. இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு மிக உகந்த நாளாகும். இன்றைய தினம் பூச நட்சத்திரம். எனவே இந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அனைத்துவித சுப காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு, வரன் பார்ப்பதற்கு, அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு இன்றைய நாள் மிக மிக ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ரத யாத்ரா என்று போடப்பட்டிருக்கும். ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாத ஆலயத்தில் இன்றைய தினம் ரத யாத்திரை உற்சாகத்தை தொடங்குவார்கள். அடுத்து இன்றைய தினம் அமிர்த லக்ஷ்மி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்ய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடுகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் காலையில் சூரிய ஹோரையான அந்த 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை வழிபாடு செய்து, சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாகும். ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பிறகு நாம் செய்யும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது நிச்சயம் 100க்கு 100% வெற்றியை தரக்கூடியதாக அமையும். சூரிய வழிபாட்டை தொடர்ந்து செய்பவர்களுக்கு நல்ல மன அமைதி, நல்ல மனம் புத்துணர்ச்சி என்பது உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய நல்ல உடல் ஆரோக்கியம் என்பது உண்டாகும். நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். சருமம், அதாவது தோல் சம்பந்தமான எந்தவித நோய்கள் இருந்தாலும் அது அனைத்தும் குணமாகும். தொடர்ந்து சூரிய வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படாது. மேலும் ஆத்ம பலம், தேக பலம் என்பது அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகமாகும். நிர்வாகத்திறன், முகத்தில் நல்ல ஒரு தேஜஸ் என்பது உண்டாகும். நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் ஞாபக சக்தி என்பதும் அதிகரிக்கும். சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய சூரிய காயத்ரி மந்திரத்தினை இப்போது ஸ்கிரீனில் பார்க்கலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அடுத்ததாக இன்றைய தினம் சந்திர தரிசனம். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அதாவது த்விதியை திதி. அதாவது அமாவாசைக்கு மறுநாள் வானில் நிலவு தெரியாது. அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாளில் இந்த 3ஆம் பிறையானது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இந்த 3ஆம் பிறையானது மாலை ஒரு 6:30 மணி அளவில் மேற்கு வானில் நாம் தரிசிக்கலாம். இந்த 3ஆம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் தனது முடிமேல் அணிந்து இருப்பார். இந்த 3ஆம் பிறையை தரிசிப்பவர்களுக்கு ஆயுள் பலம் கூடும், மனக்குழப்பங்கள் நீங்கும், மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், மனம் தெளிவு பெறும், நல்ல மன நிம்மதி, மன அமைதி என்பது உண்டாகும். இந்த 3ஆம் பிறையை காண்பவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும். சந்திரனுடைய நட்சத்திரங்களான திருவோணம், ரோகிணி, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை தவறாமல் காண்பதால் சந்திர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். ஜாதகத்தில்
சந்திர தோஷம் உள்ளவர்களும் இந்த 3ஆம் பிறையை தவறாமல் தரிசனம் செய்து அதன் பிறகு விநாயகரை வழிபாடு செய்ய சந்திரதோஷம் என்பது பரிபூர்ணமாக நீங்கும். சந்திர தரிசனத்தை தொடர்ந்து வழிபாடு செய்து வருபவர்களுக்கு வாழ்வில் வற்றாத செல்வம் என்பது உண்டாகும். சந்திர தரிசனத்தை தவறாமல் வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை என்பது உண்டாகும். நல்ல செல்வ சுபிக்ஷம் என்பது உண்டாகும். மாலையில் நான் சொன்னவாறு மேற்கு வானில் இந்த 3ஆம் பிறையை தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபாடு செய்துவிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் மனதார வழிபாடு செய்ய குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை என்பது சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டு தரிசித்து வழிபாடு செய்ய விரைவிலே நல்ல வரன் அமைந்து நல்ல மன வாழ்க்கை என்பது அமையும். குழந்தைகள் படிக்கும் கல்வி பயிலும் குழந்தைகள் 3ஆம் பிறையை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய நல்ல ஞாபக சக்தியும் கல்வியில் நல்ல சிறந்து விளங்கும் ஆற்றலும் குழந்தைகளுக்கு உண்டாகும். எனவே இந்த 3ஆம் பிறையை அனைவரும் அவசியம் தரிசனம் செய்து வழிபாடு செய்து சகல வளங்களையும் நிச்சயம் பெற வேண்டும். 3ஆம் பிறையை தரிசிக்கும் போது சொல்ல வேண்டிய சந்திர காயத்ரி மந்திரத்தை இப்போ ஸ்கிரீனில் பார்க்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னச்சந்திர பிரசோதயாத். இன்றைய தினம் ரவி புஷ்ய யோகம். இந்த ரவி புஷ்ய யோகம் என்றால் என்ன என்பதனை முதலில் பார்ப்போம். அதன் பிறகு இந்த ரவி புஷ்ய யோகத்தை அனைவருமே வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் தவறாமல் இந்த ரவி புஷ்ய யோக தினத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ராசிகள் யார் யார் என்பதை பார்ப்போம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ரவி புஷ்ய யோக தினம் சிலருக்கு மிக அபூர்வமான யோக நாளாகவே இந்த நாள் அமையும். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதனை பார்ப்போம். மேலும் இந்த ரவி புஷ்ய யோகத்தினால் என்னென்ன பலன்கள் என்பதனை பற்றியும் இன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும்போது தான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் ரவி புஷ்ய யோக நாள். ஏன் இது யோகம் என்றால் அபூர்வமான இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வருவது என்பது ஒரு ஆண்டில் ஒரு சில நாட்கள் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு யோக நாள் என்பது அமையும். பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களிலேயே மிக சிறப்பான மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வரக்கூடியது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு நாளாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ரவி புஷ்ய யோகத்தில் நாம் தொடங்கும் எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அது 100% வெற்றியை தரக்கூடியதாகவும் மங்களகரமானதாகவும் இந்த ரவி புஷ்ய யோகமானது அமைகிறது. இந்த ரவி புஷ்ய யோகத்தில் தொடங்கும் எந்த ஒரு செயலும் அது நிச்சயம் வெற்றியில்தான் முடியும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகமில்லை. ரவி புஷ்ய யோகம். ரவி என்றால் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தை தான் புஷ்ய நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இந்த புஷ்ய நட்சத்திரமானது சனி பகவானுக்குரிய மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான நட்சத்திரமாகும். இந்த புஷ்ய நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் என்பது ஒரு அபூர்வ யோகத்தையும் ஒரு அதிகப்படியான நேர்மறையான ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். அதனால்தான் இந்த நாளில் இந்த ரவி புஷ்ய யோகத்தில் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் முழுமையான வெற்றியில் முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த ரவி புஷ்ய யோகத்தில் நாம் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக எந்த ஒரு முதலீடு செய்வதற்கும் அது சம்பந்தமான பண பரிவர்த்தனைகள் செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த ரவி புஷ்ய யோகம் நாளானது அமையும். அடுத்ததாக இந்த ரவி புஷ்ய யோகம் வரக்கூடிய இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை இந்த நாளில் இந்த ரவி புஷ்ய யோகம் அன்றைய தினத்தில் வாங்கும்போது அது மென்மேலும் செல்வ வளத்தை நமக்கு அள்ளி தரக்கூடியதாகவும் நல்ல செழிப்பை தரக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் நிச்சயமாக அமையும். இந்த ரவி புஷ்ய யோக தினத்தில் தங்கம் வெள்ளி வாங்கினால் மட்டும்தான் செல்வம் சேருமா, அதிர்ஷ்டம் வருமா என்றால் அப்படி அல்ல.
முடிந்தவர்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி என்று வாங்குவது என்பது சிறப்பை தரும். முடியாதவர்கள் இந்த நாளில் உங்கள் மன தூய்மையுடன் மனதார மகாலட்சுமி தாயாரை நீங்கள் எண்ணிக்கொண்டு உங்கள் இல்லத்திற்கு தேவையான மங்கள பொருட்களை இந்த நாளில் நீங்கள் வாங்குவதன் மூலமும் உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டமும் யோகமும் செல்வ வளம் என்பது நிச்சயம் சேரும். மங்கள பொருட்கள் என்றால் உப்பு, மஞ்சள், பால் இது போன்ற பொருட்களை இந்த நாளில் இந்த ரவி புஷ்ய யோக தினத்தில் இதை அனைவராலுமே கடைபிடிக்க முடியும். இதை செய்வதன் மூலமும் உங்களுக்கு நிச்சயமாக இது அபூர்வ யோகத்தையும் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை தூங்கும்போது நிச்சயமாக அடுத்த ரவி புஷ்ய யோக தினத்திற்குள்ளாக உங்களுக்கு நிச்சயமாக தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நிச்சயம் உங்களுடைய செல்வ வளம் என்பது உயரும். இந்த ரவி புஷ்ய யோக தினத்தில் நீங்கள் இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடுகளை எல்லாம் செய்யும்போது நிச்சயமாக அது பல மடங்கு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும். இந்த ரவி புஷ்ய யோக தினத்தில் நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிப்பது, இன்றைய நாளில் நீங்கள் மந்திரங்களை புதிதாக சொல்ல ஆரம்பிப்பது என்பது உங்களுக்கு மிக அற்புதமான பல ஆயிரம் மடங்கு பலன்களை தரக்கூடியதாக இந்த நாள் அமையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அல்லது ஒரு உணவு கட்டுப்பாடு இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை இந்த நாளில் இந்த ரவி புஷ்ய யோக தினத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாகவே அமையும். இந்த ரவி புஷ்ய யோகம் என்பது அனைவருக்குமே ஒரு சிறப்பான அற்புதமான மங்களமான யோகங்களை தரக்கூடியதாகவே தான் அமையும். அதிலும் குறிப்பாக நிச்சயம் யாரெல்லாம் இந்த ரவி புஷ்ய யோகத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், மேலும் சனி திசை நடப்பவர்கள், சூரிய திசை நடப்பவர்கள், பூச நட்சத்திரத்தை ராசியாக கொண்ட கடக ராசிக்காரர்கள், சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்காரர்கள், மேஷம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களும் இந்த ரவி புஷ்ய யோக நாளை நிச்சயம் தவறவிடாமல் இந்த நாளில் சூரிய வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் மேற்கொள்ள நிச்சயமாக அற்புதமான அபூர்வமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் செல்வ வளங்களும் நிச்சயம் வந்து சேரும். இனி இந்த ரவி புஷ்ய யோக தினத்தில் அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு மகாலட்சுமிக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓம் கோடி சூரிய சமப்பிரபோ தேவி மகாலட்சுமி அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு ஓம் மகாலட்சுமி நமக. அன்பு நேயர்களே, இது போன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.